சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடலில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி 2ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் இந்த சடலத்தை தூக்கி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தருவதற்காக பாபு சரவணன் இணைப்பில் விவரம் சொல்லலாம். பாபு சரவணன். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடலில் ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில மதுராபுரி வேங்கப்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் என்பவரது மகன் 7 வயது மாணவன் 7 வயது உள்ள குழந்தை 2ஆம் வகுப்பு படித்து வருகிறது. இந்த குழந்தை இன்று வழக்கம் போல் பள்ளி வாகனத்துக்கு பள்ளிக்கு செல்லாமல் காரில் பள்ளி நிர்வாகம் மாணவனை அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் மாலையில் பள்ளி பணியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிக்ஸ் விட்டது. அதனால் சிங்கமுனரி அரசு தாலுகா மருத்துவமனையில் மாணவனை சேர்த்துள்ளோம் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்து உள்ளனர். அதன் பின்பு அங்கு அவரது மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் சென்று பார்த்த பொழுது மாணவன் மூக்கு மற்றும் வாய்களில் ரத்தம் வந்த நிலையிலும் உயிரிழந்த நிலையிலும் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது பள்ளி நிர்வாகத்தில் அனைத்து தொலைபேசி எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் கோபமடைந்த மாணவனின் உறவினர்கள், பெற்றோர் ஆகியோர் மருத்துவமனையிலேயே அழுது இருந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் கோபமடைந்து மாணவனின் உடல் உடல்கூறு ஆய்வுக்காக பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டிருந்த கதவை உடைத்து மாணவனின் உடலை எடுத்து சாலைக்கு எடுத்து வந்துள்ளனர். தற்போது சிங்கமுனரி பகுதி முழுவதுமே கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு பரபரப்பான சூழ்நிலை சிங்கமுனரி பகுதியில் நிலவி வருகிறது. திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையிலான காவல்துறையினர் இப்பொழுது உயிரிழந்த மாணவனின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கோபால்.